ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன பூ பூத்துருக்கு வாங்க பார்க்கலாம். ஸோ மக்கள்ஸ் கார்டனிங் வாட்டரிங் பாய் வாட்டர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. செடி கடிக்க சொன்னால் ஏமாலாம் அடிக்கிறாரு. என்னன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான அழகான ஆரஞ்சு கலர் ரோஸ் ஃப்ளவர் சூப்பராக வந்து பூத்துருக்கு. அதெல்லாம் பண்ணுமா கார்த்திகண்ணா? அதெல்லாம் பண்ணுமா? கார்த்திகண்ணா ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே. ஸோ என்னோட அம்மாவோட பர்த்டே அண்ட் இங்கே நம்ம குட்டி பாப்பா பெவிஷாவுக்கும் பர்த்டே. ஸோ யாரெல்லாம் அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் பர்த்டே விஷஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, விஷஸை வந்து சொல்லிவிடுங்க, நான் கன்வே பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சூப்பரான செம்பருத்தி. இன்னொரு முக்கியமான வேலை நாங்கள் செஞ்சுருக்கோம். இங்கே இருக்கிற அந்த செடிகள் கொஞ்சம் வந்து எடுத்து இடம் மாற்றம் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற அந்த பிளேஸில் கொஞ்சம் செடிகள் எல்லாம் வந்து வச்சுருக்கோம். பிகாஸ் இங்கே டைல்ஸ் மேலே வச்சு டைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கரை ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், அப்புறமா நம்ம கரெக்டாக எங்கெங்கே வேணுமோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு அழகான ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூத்துருக்கு. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேவரட் குட்டி செம்பருத்தி ரெட் கலர். ஸோ இன்னமுமே இருக்குது எடுத்து வந்து வெளியே வைக்கிறதுக்குமே. இன்றைக்கி ஈவினிங் அவர் சீக்கிரம் வந்துட்டாரானா அப்போ வைக்கணும். ஸோ நம்ம காக்கா கூட்டம் வந்தாச்சு. காலையிலேயே அவங்களுக்கு வந்து பன்னு போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பூனை வந்து அழகாக சாப்பிட்டுட்ருக்கு. வாயில்லா ஜீவன் அனைத்தும் நம்ம லேவட்டில் இருக்கும். பாருங்களேன், பறந்து வருது ஃபுல்லாக. காலையில் ஏந்து கதவு திறக்கக்கூடாது, செம சவுண்டு. நம்ம வாசல் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூ வாங்கிட்டு வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸுக்கு மேலே ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ளவர் கிடையாதுங்க, லீஃபே ஃப்ளவர் மாதிரி அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோசி, என்ன ரோசி மக்கள்ஸ்? அதுக்கு அடுத்து முன்னாடி எல்லாம் முடிஞ்சிச்சு, பின்னாடி வந்து தண்ணி விட்டுட்ருக்காரு. அதாடி தண்ணி விடுற ஸ்டைலாக பாருங்களேன். இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் விடுங்க, அந்த பக்கம் தான் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லை ரீ, அங்கே ಮುಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು கத்திரிக்காய் விட்டுட்ரா.